அரக்கி ஒருத்தி வாழ்ந்து வந்தாள். அவள் லங்கேஸ்வரன் ராவனின் மாபெரும் அபாய சக்திகள் பெற்றவள். பல வரங்கள் பெற்று அதை தீய வழியில் செலுத்தி வந்தாள். அம்மலையை விஸ்வாமித்திரர் அங்கே தவம் செய்து முடிக்க ஆவலானார். அவளால் ஏதேனும் தடை ஏற்படும் என எண்ணினார். ஆதலால் தசரதன் மகன்களான ராமர், லட்சுமணன் இருவரையும் அழைத்து வருகிறார். அவர்களும் சம்மதித்து தவத்திற்கு பாதுகாப்பாக இருக்க வருகின்றனர். ஆனால் அந்த அரக்கியை சமாளிக்க ஈஸ்வரியின் உதவி தேவை என்பதால் ராம லட்சுமணன் ஈஸ்வரியை வேண்டி வரம் கேட்க ஈஸ்வரியும் அந்த அரக்கியை அழிக்க வழி கூறுகிறார். அரக்கியை அழிக்க போகும் மண்ணால் ஆன ஈஸ்வரியை வடித்து பூஜை செய்து வழிபட்டு அந்த வடிவத்தை அழித்து விட வேண்டும் என்று கூற ராமர் அதை அழிக்க மறந்து விடுகிறார். பிறகு அரக்கியை அழித்த பின் நினைவு வந்ததும் அந்த வடிவை அழிக்க செல்லும் போது ஈஸ்வரி அவர்கள் முன் தோன்றி அவ்வடிவை அழிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு பிரதியாக இருந்து இவ்வூரை காத்து வரும் என்று கூறினாள். அவ்வாறு அமைந்த தெய்வமே நமது மாசாணி அம்மன். ஈஸ்வரியின் மறு வடிவமாக உள்ள மாசாணி அம்மன் வேண்டுவோருக்கு வேண்டுவன தரும் அன்பு தெய்வம். குற்றம் செய்தவரை கடுமையாக தண்டிக்கக்கூடிய தெய்வமும் கூட. மாசாணி அம்மனை நினைத்து ஒரு காரியம் கைகூட வேண்டினால் கண்டிப்பாக நிறைவேறும். தவறு செய்தவர்களை தண்டிப்பதில் கடுமையான அம்மன் இந்த மாசாணி அம்மன். மாசாணி தாயின் படம் வீட்டில் இருப்பது அந்த ஈஸ்வரியே வீட்டில் இருப்பதற்கு சமமாகும். பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.